இன்று ஞாயிற்றுக்கிழமை தை மாதம் 13ஆம் நாள், ஆங்கிலம் ஜனவரி 26. இன்று இந்தியர்களாகிய நாம் எல்லோருமே நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டிய நாள். ஆகஸ்ட் 15, ஜனவரி 26 இரண்டுமே எக்காரணத்தை கொண்டும் மறந்தே போகக்கூடாது. அப்படி உன்னதமான ரிப்பப்ளிக் டேயான இன்றையை மனதிலே வைத்துக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சிகளுக்கு செல்வோம். இன்று ராகு காலம் பிற்பகல் 4:30 மணி முதல் 6 மணி வரை, யமகண்டம் 12 முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய நட்சத்திரம் அனுஷம். இன்றைய திதி தசமி. இனி லலிதா சகஸ்ரநாமம் நிகழ்ச்சியை பார்ப்போம். சென்ற நிகழ்ச்சியிலே ஹயக்ரீவர் யார் யாருக்கு லலிதா சகஸ்ரநாமத்தை கற்றுக் கொடுக்கலாம் என்பதை பற்றியெல்லாம் சொன்னார். அந்த லலிதா சகஸ்ரநாமத்திலே அம்பாளுக்கு அர்ச்சனை செய்வதற்கு ஒன்றுதான புஷ்பங்களை பற்றியெல்லாம் அடுத்தபடியாக சொல்கின்றார். நாமும் சற்று பார்ப்போம். பில்வபத்ரை சக்கரராஜே யோர்ச்சயே லலிதாம்பிகாம் பத்மைர்வா துளசி பத்ரைஹி ஏபிர்நாம சகஸ்ரகைஹி சத்யப்ரசாதம் குருதே தத்ர சிம்ஹாசனேஸ்வரி சக்ராதிராஜ்யமப்யர்ச்ய ஜப்த்வா பஞ்சதசாட்சரீம் ஜபாந்தே கீர்த்தயே நித்யம் இதம் நாம சகஸ்ரகம் ஜப பூஜாத்யசக்தஸ்சேத் பఠேன்னாம சகஸ்ரகம் சாங்கார்ச்சனே சாங்கஜபே யத்வலம் ததவாப்னுயாத் உபாசனே ஸ்துதிரன்யாம் படேத்யதயோ ஹி சஹ இதம் நாம சகஸ்ரம் து கீர்த்தயே நித்யகர்மவத் சக்ரராஜார்ச்சனம் தேவ்யா ஜபோ நாம்னாம் ச கீர்த்தனம் பக்தஸ்ய கிருத்யம் ஏதாவத் அன்யதப்யுதயம் விதுः பக்தஸ்யாவஸ்யகமிதம் நாம சஹஸ்ரகீர்த்தனம் தத்ர ஹேதும் பிரவக்ஷ்யாமி ஸ்ருணுத்வம் கும்பசம்பவ புரா ஸ்ரீலலிதா தேவி பக்தானாம் ஹிதகாம்யய வாக்தேவீர்வசினீர்முக்யா சமாஹூதேதமப்ரவீத் வாக்தேவதாவசின்யாத்ய ஸ்ருணுத்வம் வசனம் மம பவத்யோ மத்பிரசாதேன ப்ரோல்லசத்வாக்விபூதயः மத்பக்தானாம் வாக்விபூதி பிரதானே விநியோதிதாः மச்சக்ரஸ்ய ரகஸ்யஜ்ஞா மம நாம பராயணாः மம ஸ்தோத்ர விதானாய தஸ்மாத் ஆஜ்ஞாபயாமி வஹ. ஹரிஹி ஓம். இந்த ஸ்லோகத்திலே அம்பாளுடைய வாசஸ்தானமான சக்கரராஜத்தை, ஸ்ரீ சக்கரத்தை தாமரை பூக்களினாலே, வில்வ பத்திரங்களினாலேயும் துளசி பத்திரங்களினாலேயும் பூஜை பண்ணி ஸ்ரீவித்யா உபாசகனாக இருந்து அந்த ஸ்ரீவித்யா மந்திரங்களினாலே அர்ச்சனை செய்து அதன் பிறகு இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்தால் அம்பாள் மிகவும் சந்தோஷப்பட்டு அருள் புரிவாள் என்று சொல்லப்படுகிறது. சரி, ஸ்ரீவித்யா மந்திரம் தெரியாது, சக்கரராஜத்தை அதாவது ஸ்ரீ சக்கரத்தை அர்ச்சனை பண்ணுற விதியும் தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்தாலே அம்பாளுக்கு மிகவும் திருப்தி ஏற்படும் என்று இங்கே சொல்லப்படுகிறது. அப்படி இந்த லலிதா சகஸ்ரநாமமானது அம்பாளாலேயே தன்னுடைய பக்தர்களுக்காகவே வசின்யாதி வாக்தேவர்களாலே ஏற்படுத்தப்பட்ட கூடியான இந்த மந்திரம். இது பூர்வ பாகத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்படியாக இந்த மந்திரத்தினுடைய ரகசியத்தன்மையை மிகவும் போற்று காப்பாற்ற வேண்டும் என்று அதிலே சொல்லப்படுகிறது. இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம். இப்பொழுது பூர்வ பாகத்திலே 30 ஸ்லோகங்கள் வரையிலும் பூர்த்தி செய்து விட்டோம். அடுத்ததாக நிகழ்ச்சியிலே 31 ஆரம்பிப்போமாக. வணக்கம்.